விருச்சக ராசி இவங்க பார்த்தீங்களா, கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. இவங்களுக்கு பராபவ வருடம் இந்த வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீடான மேஷத்தில் பாக்கியாதிபதி சந்திரனோட கூடி சஞ்சரிக்கிறாரு. எனவே உங்களுக்கு சந்திர மங்கள யோகமானது ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்கு. சப்தமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்பட போகிறது. மே மாதம் 26ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சியாகக்கூடிய குருவோட பார்வை உங்களோட ராசியில பதிய போகிறது. ஸோ குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உச்சம் பெற்ற குருவோட பார்வையினால உன்னதமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலுமே நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பாராட்டு பேரு புகழ் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருந்தா கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், உங்களுக்கு எந்த வயதில் யோக பலன்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு யாரால பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படி நீங்கள் சரி செய்வது, அதற்குண்டான பரிகாரம் என்ன, இதையெல்லாம் பற்றின ஒரு விரிவான தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய குணம் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இது பார்த்திங்களா ஒரு பொதுவான பலன் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தீங்களா மட்டும்தான் உங்களுக்கு 100% உங்களுக்கு ஷோராக சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்திங்களா உங்களுக்கு கீழே ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகும், நல்ல ஒரு பரிகாரமாக அமையும். உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, தசா புத்திகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் இந்த டைமில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு அழகான சிந்தனை, அதே மாதிரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி பெர்ஃபெக்டாக நமக்கு வெற்றி வருதோ தோல்வி வருதோ அதை பற்றிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. வெற்றி வந்தால் அடுத்த நிலைக்கு போவோம், தோல்வி வந்தால் மறுபடியும் அடுத்த நிலைக்கு போவோம், அவ்வளோதான் அப்படிங்கிறத ஒரு மைண்டில் இருந்துக்கிட்டு இவங்க எதுவாக இருந்தாலும் ஒரு துணிச்சலோட நன்மையோ தீமையோ வெற்றியோ தோல்வியோ செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு துணிவோடு இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி சொல்லாங்க. மேலுமே இவங்க தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யும் போது இவங்களோட வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றம் காண முடியும். அதே மாதிரி ரகசியமான மனநிலை, பிடிவாதம், நம்பிக்கை ஆகிய குணங்களை எல்லாமே கொண்டவங்களாக இந்த விருச்சிக ராசிக்காரி இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை ஈஸியாக இவங்க இப்படி தான் அப்படின்னு கணிக்க முடியாது அப்படின்னு கூட ஜோதிடர்கள் பல பேருமே சொல்லிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஏமாற்றப்பட்டாலும் எளிதில் மறக்க மாட்டாங்க. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே மன உறுதி அதிகம், வேலைக்கு முழு அர்ப்பணிப்போடு செயல்படுவாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தின் மீது ரொம்பவும் பாசமாக இருப்பாங்க. வெளியில் அமைதியாக இருந்தால் கூட உள்ளே ஒரு ஆழமான உணர்ச்சி இவங்களுக்கு இருக்கும். சுயமரியாதை அதிகம். சில நேரங்களில் இவங்களுக்கு கோபம் இருக்கும், சந்தேகம், பிடிவாதம் இது எல்லாமே இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம்னு சொல்லலாம். அதே மாதிரி பொதுவாகவே ஜோதிடத்தில் பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு 28 to 32 வயது வேலை தொழில் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொடங்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம். 36 to 42 வயதில் நிலையான ஒரு பணவரவு, சொத்து, வீடு இந்த எல்லா யோகமே இருக்குமா. 45க்கு பிறகு இவங்களுக்கு மதிப்பு, குடும்பத்தில் ஒரு அமைதி, குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே அதிகரிக்குமா. ஆனால் கூட இது பிறந்த தேதி, நட்சத்திரம், லக்கணம், தசா புத்தி போன்றவற்றை எல்லாமே பொறுத்து ஒரு சில பேர்த்துக்கு மாறுபடும். யாரால இவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோமா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே நெருங்கிய நண்பர்கள் மூலம் அல்லது உறவினர்களால் மன வருத்தம் இவங்களுக்கு வருமா. வேலை இடத்துல பொறாமை கொண்டவங்களால் தடைகள் பல தாமதங்கள் ஏற்படுமா. அதே மாதிரி அடுத்தவங்களை அதிகமாக இவங்க நம்புவாங்க, அந்த நம்பிக்கை வைத்தவங்களால இவங்களுக்கு ஏமாற்றி இருக்குமா. கோபத்தில் பேசுவது காரணமாக உறவு பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா பயங்கரமாக கோபம் வரும். அதனால் மற்றவங்களை திட்டும் போது அதனால் உறவுல பிரச்சனைகள் ஏற்படலாம். சரி, இதெல்லாம் எப்படி தான் சரி செய்கிறது, இந்த பிரச்சனைகள்லாம் இவங்களால வரும் அப்படின்னு பார்த்தோம். இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா முக்கியமாக இந்த விருச்சிக ராசிகர் கோபத்தை குறைச்சிக்கோங்க.
எல்லாத்துட்டையுமே ஒரு தனிப்பட்ட விஷயங்களை பகிர வேண்டாம். முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் ஒரு முறைக்கே பல முறை சிந்திச்சு எடுங்க. இதெல்லாம் பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி உங்களோட மன அமைதிக்கு தியானம், பிரார்த்தனை மன அமைதிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை நாளில் மற்றும் சனிக்கிழமை அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்யுங்க. விருச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்குமே செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் முக்கியம் அப்படின்னு ஜோதிடம் சொல்லப்படுகிறது. அதனால் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்க. ஓம் சரவணம் பவ மந்திரம் ஜபம் செய்கிறது ரொம்ப நல்லது. சிவன் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகம் செய்வது ரொம்ப நல்லது. சிவப்பு நிற பூ, வஸ்திர தானம் இதெல்லாமே ரொம்ப செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அன்னதானம் அல்லது ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யலாம். நவகிரகத்தில் செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வழிபட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். விருச்சிக ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே இவங்க நல்ல விஷயம், வாழ்க்கையில் சிரமம் பார்த்தா கூட கடைசியில் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய ஒரு மன வலிமை உடையவங்க அப்படின்னு ஜோதிடத்துலேயுமே சொல்லப்படுது. சரி, இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த டைமில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிறக்கேற்ப உச்சம் பெற்ற குருவோட பார்வையிலால் உன்னதமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாராட்டு, பேரு, புகழ் இது எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வைகாசி 1ஆம் தேதி, அதாவது 15/5/2026 அன்று மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்களோட ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய பொழுது உங்களுக்கு விபரீத ராஜயோக அடிப்படையில் எதிர்பாராத விதத்தில் நல்ல பலன்கள்லாம் நடைபெற ஆரம்பிக்கும். குறிப்பாகவே பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் நீண்ட நாளாகவே திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் கைகூடுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் வந்து சேரும். தொழிலையுமே நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு பல நாளாகவே வருமானம் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அது இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது. வைகாசி 12ஆம் தேதி, அதாவது 26/5/26 அன்று மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். உங்களோட ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் தான் புதன். மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால பொருளாதார பற்றாக்குறை ஆனது அகலும். புதிய பாதை உங்களுக்கு தென்படக்கூடிய அற்புதமான கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு இதுவரைக்குமே தாமதித்து வந்த மங்கள நிகழ்வுகள், இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் இது எல்லாமே ஏற்படும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மாற்றப்பட்ட பொறுப்புகள் நல்ல ஒரு பொறுப்பாக அமையக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அது கைகூடும். அயல் நாடு சென்று பணிபுரிய வேணும் அப்படின்னு நிறைய நாளாகவே ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த டைமில் வெற்றியை கொடுக்கும். பெருமாள், லட்சுமி வழிபாடு மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமையை சேர்க்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. வைகாசி 26ஆம் தேதி, அதாவது 9/6/2026 அன்று கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். ஸோ உங்களோட ராசிக்கு சப்தமாதிபதியான சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும். பழைய வாகனத்தை நீங்கள் கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ்வீங்க. தொட்டது எல்லாமே மொத்தத்தில் துலங்கும். தொழில் வளர்ச்சிக்கு மாற்று இனத்தவர் கை கொடுத்து உங்களுக்கு உதவக்கூடிய அற்புதமான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல ஒரு அதிக விலைக்கு விற்று அதனால் லாபம் நல்லா பார்ப்பீங்க. மக்களோட செல்வாக்கும் அதிகரிக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பொறுப்புகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த டைமில் குலதெய்வ வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகநிலை தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துலேயுமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் எதையுமே ஒரு திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணி செய்யக்கூடிய காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தொட்டது எல்லாமே மொத்தத்தில் தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
மேலுமே முக்கியமான முடிவுகளை மட்டும் சிந்தித்து ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் யோசித்து நல்ல கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது. 100க்கு ஒரு 80% நன்மைகளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் அமைஞ்சிருக்கு. மேலுமே இன்னும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா முடிந்த வரைக்குமே இறை வழிபாடு தாங்க நல்ல ஒரு உன்னதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பயிற்சியில் உங்களுக்கு பண வரவு ஓரளவு நன்றாக இருந்தால் அப்படின்னா கூட கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா தான் இந்த நிலை நடைமுறை செலவுகள் அதிகரிக்கும். இந்த குறுப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான். சிறு வயதில் சிறு அளவில் கடன் வாங்க நேரிடலாம். தம்பி தங்கைகள் அவங்களுடைய சுய லாபத்தையோ பார்ப்பாங்க. ஆனால் வீடு வாகன வகையில் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும். தாய் வழி உறவினர்கள் உங்களோட வாழ்வு சிறக்க உதவுவாங்க. குழந்தைங்களோட படிப்பில் இந்த டைமில் நல்ல ஒரு தேர்ச்சி பெறுவாங்க. அவங்களுக்கு கௌரவமான வேலைகள் கிடைக்கும். உடல்நிலையை பாதிக்கப்படலாம். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குழந்தைகளோட திருமணம், படிப்பு செலவு உள்ளிட்ட சுப செலவுகள் இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வெளியூர் பயணம் செய்கிறது, புதிய அனுபவமும் அதனால் நல்ல ஒரு நன்மையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். வாகன போக்குவரத்தில் மித வேகமும் கூடுதலான கவனமும் உங்களுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு காலமாக அமைச்சிருக்கு. தொழில் சார்ந்த வகையிலேயே உங்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தால் கூட உங்களுக்கு வருமானம் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். தளராத உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய இலக்குகளை எல்லாமே வெற்றி அடைவீங்க. தொழிலதிபர்கள் உற்பத்தி இலக்கை எட்டுவதில் தாமதம் அடைவீங்க. மற்றவங்களுக்கும் சரி இதே நிலைமையே குறைந்த லாபம் பெறும் வகையிலான ஒப்பந்தங்களை கையெழுத்தாகும். தொழிற்சாலையில் பாதுகாப்பு நடைமுறைகளை ரொம்பவே கவனத்தோடு செயல்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்ப பெண்கள் பொறுத்த வரைக்குமே பணத்தட்டுப்பாடு காரணமாக செலவுகளை கட்டுப்படுத்தும் விதம் குறித்து கவலை கொள்வீங்க. கணவர் குடும்ப உறுப்பினர்களோட உதவி உங்களுக்கு நல்ல ஒரு மனதுக்கு ஆறுதலை கொடுக்கும். தாய் வழி சீர்முறை கிடைத்து மகிழ்வீங்க. சுய தொழில் செய்யக்கூடிய பெண்கள் குறைந்த உற்பத்தி சுமாரான விற்பனை காண்கிறவங்க எல்லாமே இந்த டைமில் நல்ல ஒரு வெற்றி காண்பீங்க. முடிந்த வரைக்குமே ரொக்கத்திற்கு பொருள் விற்பது ரொம்பவே நல்லது. இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சியால் குடும்பத்தில் இருந்து வந்த நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. சக ஊழியரிடம் பழகும் போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி முன்னோர்களை வணங்கி வர எதுலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். செயல்களில் வேகம் கிடைக்கும். புத்தி சாதுரியம் அறிவுத்திறனும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கிரகநிலைகள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா நம்மளுடைய விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சியால் வீடு மனை நிலம் வாகனம் போன்ற சொத்துக்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை எல்லாமே ஏற்படலாம். எல்லாத்துக்குமே அடுத்தவங்க தயவை நீங்கள் எதிர்பார்க்கறது வேண்டி இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான ஒரு உண்மை. இந்த பயிற்சியால் எதை செய்வது எதை விடுவது அப்படிங்கிற ஒரு மன தடுமாற்றம் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படும். திடீர்னு சோர்வு உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட செயல் திட்டங்களை பற்றி நீங்கள் பேசும்போது முக்கியமாக பேசுகிறத தவிர்த்துருங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க அவசரமான முடிவுகள் எடுப்பதை முக்கியமாக தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய பேச்சாற்றல் மூலம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கூடும் அற்புதமான கிரக அமைப்புகள் தான் அமைஞ்சிருக்கு. பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யலாம். துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமையில் பூஜை செஞ்சு வழிபட உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கும். தைரியம் கூடும். பணவரத்து திருப்தி தரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகள் அப்படின்னு பார்த்தோமா மேற்கு தெற்கு. அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோமா ஞாயிறு செவ்வாய் வியாழன். அதிர்ஷ்ட ஹோரைகள் ஞாயிறு செவ்வாய் குரு. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த பதிவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம்.
இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்பவுமே மகிழ்ச்சியாக நிம்மதியாக உங்களுக்கு இருக்க நாங்களுமே இறைவனுடன் பிரார்த்தனை செய்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி செயல்லையுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தாங்க. விடாமுயற்சி நான் விஸ்வரூப வெற்றியாக உங்களுக்கு மாறும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு இது எல்லாமே செய்யுங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி பலத்தையே உங்களுக்கு எதிர்பார்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த பதிவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் விருச்சிக ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.